நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பாக்கி இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த இந்திய கூட்டத்தில் பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா பள்ளி கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ்ஏ நிதி பெறுவது, அதில் கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ திட்டங்கள், அங்குள்ள விமான நிலையங்களை விரிவாக்குறது, சென்னையில் பறக்கும் ரயில் திட்டம் மெட்ரோவிடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே சாலையை 8 வழிச்சாலையா ஆக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறதுக்கும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆயுதராபர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய மாண்பை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரணிகள் விகுதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறிய ஆயுதராபர் மக்களை ஆயுதராபர் சேர்க்கிறது, இலங்கை எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கிறதுக்கும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆயுதராபர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய மாண்பை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரணிகள் விகுதிகளை மாற்றுவது, கிறிஸ்துவராக மாறிய ஆயுதராபர் மக்களை ஆயுதராபர் சேர்க்கிறது, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி அங்கே நான் பேசியிருக்கேன். அப்புறம் கூட்டம் முடிஞ்ச பிறகு ஆய்வுக் கூட்டம் வெளியாய்வு கூட்டம் முடிஞ்ச பிறகு கேரள சந்தைக்கு நேரம் கேட்டிருந்தேன். அங்கேயே ஒரு 5 நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டு சொல்லியிருக்கார். என்ன சொல்வாரு, செய்ய மாட்டேன் சொல்லக்கூடாது, என்ன சொல்வாரு, செய்வாரா செய்வாங்க போகணும். ஏற்கனவே மெட்ரோ ரயில்களுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ அந்த கோரிக்கை வெளியே சொன்னப்போ அதை உடனே செஞ்சு கொடுத்தாரு. அதை நினைவுபடுத்தி தேங்க்ஸ் சொல்லும்போது நீ சொன்ன நான் செஞ்சேன்னாரு. அதே மாதிரி இப்போ ஒன்று சொல்லி செய்யுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எவ்வளவு இருப்போம். அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் கடும் கண்டனத்தை முன்வச்சிருக்கு. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதான ஒரு கடுமையான போக்கை அமலாக்கத்துறை மூலமா மத்திய அரசு எடுத்துட்டு வருதுன்னு குற்றச்சாட்டுகளை நேற்று முன்வச்சிருந்தீங்க. அந்த ஒரு கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைமை நீதிபதியுடைய ஒரு கருத்துக்கள் அமலாக்கத்துறை நியாயமான கருத்து தான். நீதிபதி சொல்றது நீங்க நியாயமான தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் இருக்கு. அது அரசியல் ரீதியா பண்றது. அது நாங்க சொல்லி எப்படி சொல்லிப்போம் சந்திப்போம். எதிர்கட்சி தலைவர் நீங்க டெல்லி பயணத்தை விமர்சிச்சிருந்தாரு. ஆனால் அதே அதிமுகவுடைய ஒரு தீவிர புகழேந்தியோடு தெரிவிக்கிறார், முதல்வர் வெளிப்படை தன்மையுடன் சென்று நிதியை கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு. வெள்ளக்குடியை காட்ட போறாங்க சொன்னது. வெள்ளக்குடி இல்ல, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காரைக்குடியும் இல்ல. அவங்களுடைய ஒரு பிரிவினர் அது மரியாதை சந்திப்பு. எப்ப டெல்லிக்கு வந்தாலும் அவங்க சந்திக்காம போடுறதில்ல. அதே அடிப்படையில் சந்திச்சிருக்கேன். அதே நேரத்தில் அரசியல் பேச இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் சுத்தாட்டம், பொய், தேவையில்லாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மருத்துவம் அந்தந்த துறையோட அமைச்சர் அப்போ மருத்துவ தான் இருக்கிறாங்க. எல்லாரும் திட்டமிட்டு செய்யறாங்க. தேர்தல் நெருங்கிறது அதிகம் செய்வாங்க. அதெல்லாம் சந்திப்பு தயாரா இருக்கும்.